இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் 7 வயசு 8 வயசு 9 பிள்ளைங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா கண் குறைபாடு வருது. இது பார்க்க முடியல, போர்டை பார்க்க முடியல, பார்த்து எழுத முடியல அப்படின்னு சொல்லி கரண்டி போட்டுறாங்க. இந்த சென்டர் இந்த புருவ மத்தியில் வந்து திலர்த்த காலம், திலர்த்த காலத்தை வளச்சுழற்சி 27 முறை பண்ண வேண்டும். வளச்சுழற்சி 27 பண்ணணும். அடுத்து வந்து இந்த புருவத்தினுடைய மத்தியில் மாய காலம் இருக்கு. அந்த மாய காலத்தில் 27 முறை அழுத்தம் கொள்ள வேண்டும். அதுக்கு அந்த மாய காலத்தை கீழே வந்து மந்திர காலம், அதில் வந்து 27 முறை அழுத்தம் கொடுத்துக்கணும். இந்த மொபைல் யூஸ் பண்ண நைட்டு நீங்கள் வந்து நிறைய நேரம் யூஸ் பண்ண சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இரவு படுக்க போயில் இந்த ப்ரெஷர் விட்டு படுங்க. கண்ணுக்கு வந்து காலைல பார்த்தீங்கன்னா பளிச்சுட்டு இருக்கும். ஏன்ட்ட ஒருத்தவங்க வந்தாங்க ஒரு பேஷண்ட்டு. அவங்க வந்து சாரி எனக்கு வந்துட்டு அப்படியே நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கேன் துடுதுப்புன்னு கருப்பாயிருது, அப்படியே இருட்டாயிரும். டக்குனு கொஞ்சம் கழிச்சு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் பார்த்து திருப்பி வந்து நல்லா பார்வை தெரியுது அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அவங்க சென்னையில் இருக்க மிகப்பெரிய கண் மருத்துவமனை 2-3 மருத்துவமனையில் பார்த்துட்டு என்கிட்ட கடைசி வந்தாங்க. நான் சொன்னேன், நண்பர்களே, கழுத்து கஃபே நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறைய பேருக்கு வந்து கண் குறைபாடு இருக்குது. இப்போ வந்து கிட்ட பார்வை, எட்ட பார்வை, இது மாதிரி நிறைய இருக்குது. அதை வந்து எப்படி சரி பண்ணுறது, அக்குப்ரெஷர் மூலமாக, வர்ம புள்ளிகள் மூலமாக எப்படி சரி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த கண் குறைபாடு எதனால் வருது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்ல உணவுகள், சத்துணவுகள் சாப்பிடாமல் இருக்குது, போதுமான அளவு சத்துணவுகள் சாப்பிடாமல் இருக்கிறது 1வது காரணம். 2வது காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வந்து டிவி பார்க்குறது, நம்மளுடைய மொபைல் அடிக்ஷன், மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்குது. இது மாதிரி காரணங்களால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கண் குறைபாடு வரும். இந்த கண் குறைபாடை போக்குவதற்கு நல்ல உத்திகளை நான் சொல்கிறேன். அது குழந்தைகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் 7 வயசு 8 வயசு 9 பிள்ளைங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா கண் குறைபாடு வருது. இது பார்க்க முடியல, போர்டை பார்க்க முடியல, பார்த்து எழுத முடியல அப்படின்னு சொல்லி கரண்டி போட்டுறாங்க. இந்த குழந்தை பருவத்தில் கரண்டி போட்டால் அவங்களுக்கு என்ன பண்ணுறது, கஷ்டம் இல்லையா? அவங்களுக்கு வந்து இந்த வர்ம புள்ளிகள், அக்குபஞ்சர் புள்ளிகளை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 30 நாட்களில் 7 நிலை கொண்டு வந்தோம்னா கரண்டியை கரெக்டாக வச்சிடலாம். கரண்டியை டெஃபினட்டாக கரெக்டாக வச்சிடலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கண் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அல்லது கண்ணில் நீர் வடிது, கண்ணில் கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கேட்ராக்ட் இருக்கு இல்லையா, கேட்ராக்ட் கண் புரை என்று சொல்லுவோம் இல்லையா, அது வந்து மெச்சூர் கேட்ராக்ட், இம்மெச்சூர் கேட்ராக்ட் இருக்குது. 2 வகை இருக்குது. இந்த இம்மெச்சூர் கேட்ராக்ட் சொன்னால் ஆரம்பத்தில் உள்ள இந்த படலத்தை வந்து நம்மளோம்னா அதை வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கும், வெளிப்படலத்தை. அதனால அதை வந்து மெச்சூர்னு சொன்னாக்க நோதருக்கோ கோ ஃபார் ஆப்ரேஷன் தான், வேறு வழியே கிடையாது. இதில் இம்மெச்சூர் ஆரம்ப நிலையில் டெஃபினட்டாக என்ன பண்ணலாம், இதை வந்து நீங்கள் வர்வா பண்ணி அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸை வந்து சொல்லி பண்ணிக்கலாம். இந்த புள்ளிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த சென்டர் இந்த புருவ மத்தியில் வந்து திலர்த்த காலத்தை வளச்சுழற்சி 27 முறை பண்ண வேண்டும். வளச்சுழற்சி 27 பண்ணணும். அடுத்து வந்து இந்த புருவத்தினுடைய மத்தியில் மாய காலம் இருக்கு. அந்த மாய காலத்தில் 27 முறை அழுத்தம் கொள்ள வேண்டும். அதுக்கு அந்த மாய காலத்தை கீழே வந்து மந்திர காலம், அதில் வந்து 27 முறை அழுத்தம் கொடுத்துக்கணும். அடுத்து இங்கே நேரம் அந்த புருவத்தை நேராக கொண்டு வந்தீங்கன்னா இங்கே நட்சத்திர காலம் இருக்கிறது. அந்த நட்சத்திர காலத்தில் வந்து என்ன பண்ணணும் சொன்னால் நல்லா அழுத்தம் கொடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து 2 கண்ணுக்கும் அழுத்தம் கொடுக்குறப்ப கண் பார்வை சரியாக போயிடும், கண்ணாடியை கழட்டிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நீங்கள் வந்துட்டு காலையில் மாலையில் 2 நேரம் வந்து பண்ணிக்கலாம். இந்த மொபைல் யூஸ் பண்ண நைட்டு நீங்கள் வந்து நிறைய நேரம் யூஸ் பண்ண சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இரவு படுக்க போயில் இந்த ப்ரெஷர் விட்டு படுங்க. கண்ணுக்கு வந்து காலைல பார்த்தீங்கன்னா பளிச்சுட்டு இருக்கும். ஸோ அதனால் இந்த புள்ளிகள் தான் மிக மிக முக்கியமானது. நம்ம இந்த கண்ணை எப்படி பார்க்குறோம்னு தெரியுமா? நம்ம வந்து இப்போ உங்களோட இமேஜ் வந்து இங்கே வந்து படும், அது தலைகளாக தான் இருக்கும். இங்கே இருக்கிறது இங்கே இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கு வரும். இதை வந்து நம்முடைய ஆப்டிக் நர்வு, அதாவது கண்ணரம்பு மூலமாக பின்னாடி வந்து விஷுவல் ஏரியான்னு இருக்குது மூளையில், அந்த விஷுவல் ஏரியாவில் போயிட்டு தான் நம்மளுக்கு வந்து அந்த இமேஜை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு தெரிஞ்ச முகம்னு வச்சுங்களேன், அதை அங்கே நம்ம பிரெயினை சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். தெரியாத முகம் சொன்னாக்க இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு விட்டுரும். ஓகேவா? இதுதான் அந்த நடக்கிறது. சிலவங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆப்டிக் நர்வோட கண்ணரம்பு இருக்கு இல்லையா, இந்த கண்ணரம்பு தான் இந்த இமேஜ் எடுத்து போன்னு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து அப்செக்ஷன் இருக்குது அல்லது வந்துட்டு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு இமேஜ் தெரியாது, கண் பார்வை கம்மியாக போயிடும். இங்கே எல்லாமே இருக்கும், வெளியில் நினைச்சிருக்கும், எல்லாமே நல்லா போகும், ஆனால் வந்து உங்களுக்கு இமேஜ் தெரியாது. அப்போ வந்து இந்த ஆப்டிக் நர்வில் பிரச்சனை இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்ட்ட ஒருத்தவங்க வந்தாங்க ஒரு பேஷண்ட்டு. அவங்க வந்து சாரி எனக்கு வந்துட்டு அப்படியே நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கேன் துடுதுப்புன்னு கருப்பாயிருது, அப்படியே இருட்டாயிரும். டக்குனு கொஞ்சம் கழிச்சு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் பார்த்து திருப்பி வந்து நல்லா பார்வை தெரியுது அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அவங்க சென்னையில் இருக்க மிகப்பெரிய கண் மருத்துவமனை 2-3 மருத்துவமனையில் பார்த்துட்டு என்கிட்ட கடைசி வந்தாங்க. நான் சொன்னேன், இது வந்து உங்களுக்கு ஆப்டிக் நர்வில் ஏதோ அப்செக்ஷன் இருக்குமா, அதனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆமாம் சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த புள்ளிகளை
இங்கே இருக்கு சொன்ன இந்த பல்ல கடிச்சாக்க இந்த மேடு வருது இல்லையா, இந்த இடத்துல இருக்குது. இந்த அந்த புள்ளி இதோட சேர்த்து அந்த புள்ளி வந்து அழுத்தம் கொடுத்தேன். அழுத்தம் கொடுத்து ஒரு 10 சிட்டிங் பண்ணோம். 10 சிட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை அறவே நீங்கி விட்டது. இன்னொரு வந்து நோய் வந்து ஆம்பிளியோபியான்னு நோயின்னு இருக்குது. ஆம்பிளியோபியான்னு பேர் இருக்குது. பேர் எனக்கு உண்மையிலே ஐ எம் நாட் அலோபதி டாக்டர், மாற்றுமுறை மருத்துவர் தானே. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த கேஸ் வந்துச்சு. அந்த ஒரு பேஷண்ட் வந்தாங்க. ஆம்பிளியோபியானா எனக்கு முழிக்கிறேன் கடந்து, என்னடா ஆம்பிளியோபியாங்கிறார என்னவா இருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். ஐயோ என்ன ஆம்பிளியோபியானா என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ வந்து இது மாதிரி நெட்வொர்க்ஸே இருக்காது. இப்போ ஆம்பிளியோபியான் போட்டிங்கன்னா அதில் வந்துடும். அதுக்கு என்னக்குன்னா அதுக்கு வந்து லேசி ஐஸ் டையிங் ஐஸ்ன்னு பேர். அந்த ஆம்பிளியோபியானா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அது வந்து செத்துக்கிட்டு அது கொஞ்சமாக இறந்துட்டு வந்து ஒரு நேரத்தில் வந்து பார்வை தெரியாமல் போயிடும். அது ஆம்பிளியோபியா. அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு. அந்த சொன்ன பிள்ளைகள்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ண உடனே அந்த விஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. -12.4 இருந்தது, 5.6 வந்துருச்சு ஒரு 10 சிட்டிங்கில். இதை போய்த்து அங்கே அந்த பாண்டிச்சேரியில் உள்ள மிகப்பெரிய கண் மருத்துவம் இது காட்டினோடனே அவங்க பார்த்துட்டு அவங்க ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. என்னடா இது வாய்ப்பே கிடையாது, அதிகரிச்சுட்டு போகணும் குறைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அக்குபஞ்சர் பண்ண சொல்லாத, ஏன்னா அப்போ அது வேண்டாம் விட்டுருவாங்க, அவங்கள அதை போய் தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். டக்குன்னு வந்து ஓகே வெளில கூட்டா போய் இல்லை டாக்டர் கூப்பிட்டாங்களாம், வாங்க நம்ம கொடுத்த மருந்துலாம் கண்ணு சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து தொடர்ச்சியாக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு 10 சிட்டி பார்த்தீங்கன்னா நார்மலுக்கு வந்துச்சு விஷன். இப்போ போய்ட்டு இன்னும் சொல்லிட்டேன், எப்பா நீ போயிட்டு அவங்க வந்து அதே மாத்திரை கொடுத்த போகிறாங்க, நீங்கள் அக்குபஞ்சர் வர்மக்கலை பண்ணுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அங்கே போயிட்டு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்குபஞ்சர் வர்மக்கலை பண்ணதுனால எனக்கு வந்து இந்த விஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்களாம். அது மாதிரி கண்ணை வந்து டெஃபினட்டாக கொண்டு வர முடியும். டெஃபினட்டாக பார்வை குழந்தைங்களுக்கு கண்ணாடி போட்டிருந்தால் அதை வந்து பண்ண முடியும். நாங்கள் வந்து 1 மந்த் டைம் கேட்குறோம். 1 மந்த்துட்டு 10 சிட்டிங் தான். 10 சிட்டிங் நாங்கள் ஒரு சின்ன பயிற்சி சொல்லி கொடுத்துருவோம். அதை பண்ணுறப்போ இந்த விஷயம் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணி காட்டுறோம். நான் வந்து இப்போ இந்த கண்ணாடி போட்டு தான் எனக்கு வந்து எந்த வீடியோமே நான் கண்ணாடிலாம் பார்க்க முடியாது. இதில் வந்து உங்களுக்காக நான் கண்ணாடியை காட்டிட்டு பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்களா, ஸோ இங்கே வந்து இந்த இடத்துல சென்டரில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் திலர்த்த காலம், அதே மாதிரி மிட் ஆஃப் தி ஐப்ரோ மாய காலம், அது கீழே வந்து மந்திர காலம், இது கீழே நட்சத்திர காலம். அதனால நண்பர்களே நீங்கள் இந்த கண்ணுக்குள்ள வர்ம புள்ளிகளை பண்ணிவிட்டு பின்னாடி என்ன பண்ணணும் சொன்னால் இங்கே பின்னாடி இருக்கு இல்லையா, பின்னாடி வந்து லைட்டாக தட்டிக்கணும். இந்த பிடரின்னு சொல்லுவாங்க இல்லையா, பிடரி, இந்த பிடரி பள்ளம் இருக்குது, அதுக்கு மேலே மேடை இருக்கும், அதில் வந்து லைட்டாக தட்டிக்கணும். இங்கே தான் வந்து அந்த இமேஜ் வந்து விஷுவல் ஏரியா இருக்குது, பிரெயினில் விஷுவல் ஏரியா இருக்குது, அங்கேயும் தட்டிக்கிட்டு இந்த கண்ணை வந்து நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பார்வை தெரியும். இதை வந்து என்ன பண்ண சொன்னால் இதை பண்ணிட்டு இருக்கையில் நீங்கள் 10 நாள் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடியை வந்து போட்டுக்கக்கூடாது. கண்ணாடி வந்து போட்டுக்கிறாமல் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் அனுப்பி வைங்க. நன்றி, வணக்கம், சந்திப்போம் அடுத்த காணொலியில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.